இன்றைக்கு தற்செயலாக ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய கார்ட்டூன் பக்கத்தை நான் பார்த்தேன். தற்செயலாக ஒரு தடவை வெளியில் போயிருக்கும்போது இந்த ஆங்கில பத்திரிகையுடைய கார்ட்டூன் பகுதி, இது டெய்லி மிரர் பத்திரிகை, இன்று ஜனவரி மாதம் 2025 ஜனவரி 2ஆம் தேதி, அது இன்றைய நாளில் வெளியான பத்திரிகையுடைய கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டை சுத்தம் செய்வோம் அப்படின்ற ஒரு துணைப்பொருளோட ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை அதிகமாக மக்கள் அவருக்கு வழங்குறதுக்கு காரணமே இந்த ஊழலற்ற அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும், ஊழல்வாதிகள் கிளீன் செய்யப்பட வேண்டும், நாடு சுத்தம் செய்யப்பட வேண்டும், கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றதை அப்போவே அவர் பேசியிருந்தார் தன்னுடைய பிரச்சார மேடைகளில். அதற்கிணங்க நாடு முற்றுமுழுதாக ஊழல் அற்ற அரசாங்கமாக சுத்தம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் அவருக்கு வாக்கு கொடுத்தாங்க. இது 14ஆம் தேதி போன வருஷம் நவம்பர் மாதம் மக்கள் அவருக்கு வாக்கு கொடுத்ததை அப்படியே கிளீன் ஸ்ரீலங்கான்றது 9 அடியே கொடுத்துருக்காங்க வாக்குகளாக. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி நேற்று அதே விஷயத்தை, மக்கள் தனக்கிட்ட கொடுத்த விஷயத்தை திரும்பவும் மக்களிடையே கொடுத்துருக்காரு. கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் மக்கள்கிட்டே அவர் திரும்ப கொடுத்துருக்காரு அப்படின்ற காட்டும். மக்கள்கிட்ட இருந்தது திரும்பவும் மக்கள்கிட்ட தலையிலேயே ஜனாதிபதி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த காட்டினுடைய அந்த அர்த்தம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வேலை திட்டமானது அல்லது இந்த செயல்முறையானது ஜனாதிபதியினுடைய இந்த பிரச்சார கூட்டங்களில், அதாவது கடந்த பிரச்சார கூட்டங்களில், பாராளுமன்ற தேர்தலையும் அதுதான், ஜனாதிபதி தேர்தலையும் அதே விஷயம்தான் அவர் அதிகமாக சொல்லப்பட்டது. நேற்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே கிளீன் ஸ்ரீலங்காவில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்ற செயல் அணி உருவாக்கப்பட்டது. அதில் 18 பேர் உள்ளடங்கப்பட்டிருந்தாங்க. இந்த அணி பதவி பிரமாணம் செய்து கொண்டாங்க, அதாவது பதவியேற்றுக் கொண்டாங்க. நேற்று இந்த நிகழ்வு சாதாரணமான ஒரு அரச நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் கூட, சாதாரணமான ஒரு அரச நிகழ்வாக நடந்தாலும் கூட, இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற போகிறது என்பதை ஜனாதிபதி அதில் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக அவதானிக்கப்பட்டது. அதை என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளில். அதிகமான அது சம்பந்தமான செய்திகளையும் இப்போ இன்றைய நாளில் அதிகமாக பார்க்க கிடைச்சது. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் நாட்டை சுத்தம் செய்கின்ற விஷயம் மாத்திரம் அல்ல, நாட்டினுடைய அத்தனை அரச திணைக்களங்கள், நாட்டினுடைய சகல திணைக்களங்கள், அத்தனை விஷயங்களும், ஊழல், மற்றது வரி தொடர்பான விஷயங்கள், ஏகப்பட்ட, அதாவது கடந்த காலங்களில் நடந்த அத்தனை விஷயங்களுமே இதில் தான் சுத்தம் செய்யப்படும், இதில் தான் எல்லாமே நடக்கப்படும். எல்லாருக்குமே எண்ணம் கிளீன் ஸ்ரீலங்கான்றதை இந்தியாவில் மோடி அவர்கள் கொண்டு வந்த கிளீன் இந்தியா, அதாவது நாட்டை சுத்தமாக வைத்திருக்கிற, அதாவது குப்பை இல்லாத ஒரு நாடாக, பாதைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், எந்த விதமான குப்பையும் இருக்கக்கூடாது என்ற அளவில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னா எல்லாரும் நினைச்சிருக்காங்க. இல்லை, இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. நாட்டை சுத்தம் செய்வது மட்டுமில்லை, அரசு திணைக்களங்களில் இருக்கிற ஊழல்கள், அரசியலில் இருக்கிற ஊழல்கள், இலங்கையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல்கள், கடந்த காலங்களில் நடைபெற்ற வன்முறை செயல்களுக்கு பொறுப்பானவர்களை கைது செய்தது, அதுக்கான தண்டனைகள் என்று ஏகப்பட்ட விஷயம் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி ஜனாதிபதி நேற்றைய நாளில் அரச ஒரு கூட்டமாக மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏகப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதில் பெரிய பெரிய வியாபாரத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அதில் 2 பேருடைய வருகை மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்ட வருகை. இப்போ அது தொடர்பாக பேசப்படுகிறது. முன்னாள் கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் மூத்த அதாவது வீரர்கள், அணி தலைவர்கள் 2 பேர், மஹல ஜெயவர்தன, குமார சங்கக்கார, இவங்க 2 பேருமே நேரடியாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு அரசியல் கூட்டங்கள்லையோ அல்லது அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள்லையும் இவங்க கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க. கலந்து கொள்வது இவங்க மிக மிக குறைவு, மிக மிக குறைவு, அரிது என்று கூட சொல்லலாம், இல்லவே என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய முதல் நாள் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட தொடர்பான பல விஷயங்கள் பார்க்கப்படுது. இதற்கு அவங்க ஆதரவாக கூட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்க கிடைக்குது. இது ஒரு இளைஞர்கள் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக கூட மாறி இருக்கு. இது ஒரு நம்பிக்கையான விஷயமாக இருக்கும். இது அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த வேலை திட்டமானது எல்லாருமே சேர்ந்து, இது அரசாங்கத்தால் மாத்திரம் இதை செய்ய முடியாது, பொதுமக்கள், அதோட சேர்ந்த திணைக்களங்கள், இந்த மாதிரி பலர் இணைந்து தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க முடியும் அப்படின்றத கூட
குமார சங்கக்கார அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தார். அவர் ஓய்வு பெறும்போது, அதாவது குமார சங்கக்கார அவர்கள் ஓய்வு பெறும்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதவிய பெரிய பதவி ஒன்று ஒரு நாட்டுக்கு தூதரவராக கூட அழைத்திருந்தார். அது எதுவுமே அரசியல் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தவர் குமார சங்கக்கார. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தலில், அது இப்போ நடந்த தேர்தல் இல்லை, 2000 அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் என்று கூட எதிர்பார்க்கப்பட்டது குமார சங்கக்கார அவர்கள். அப்படி பெரிய சலசலப்பாக இருந்த ஒருவர், ஒரு ஜனாதிபதி தேர்தலே போட்டியிடுறதுக்காக தயாராகிய நிலையாக இருந்த ஒருவர், அது நேரடியாக அவர் சொல்லாவிட்டாலும் பரபரப்பட்ட செய்திகளை நாங்கள் அந்த செய்தி அந்த நேரத்தில் பார்த்தோம். அப்படி இருந்தவர் இந்த செயல் திட்டத்தின் மூலமாக, இந்த அரசாங்கத்தின் மூலமான நேரடியான ஒரு அரசியல் நிகழ்வில், ஜனாதிபதியுடைய நிகழ்வில் கலந்து கொண்டது என்பது இது முதல் தடவையாக இருக்கிறதால இது பெரிய அளவாக பேசப்படுது. ரைட். அதோட இன்றைய நாளில் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அந்த விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ நாட்டில் எடுக்கப்படுகின்ற சில நடைமுறைகள், சில நடவடிக்கைகள், இது எல்லாமே நாட்டினுடைய நன்மைக்காகத்தான். அதாவது நாடு பெரிய அளவில் பாதிப்பில் தான் இன்னும் இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை, நம்ம விழுந்த நிலையில் தான் இருக்கோம், இன்னும் முழுசாக நாங்கள் மீண்டெழலை. அதனால் அப்பப்போ அரசாங்கத்தால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு குடும்பத்தில் சொல்லப்போனால் ஒரு அப்பா அம்மா சில நடவடிக்கை எடுப்பாங்க, அது பிள்ளைகளுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் போனோன்னு தெரியும், ஓகே அம்மா அப்பா இதுக்காக தான் நமக்கு செய்ய வேணான்னு சொன்னாங்க, இதுக்காக தான் நமக்கு செய்ய சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதே போல் ஒரு சம்பவம் தான் நாட்டில் என்ன நிகழ்வுகள் எடுத்தாலும் நீங்களும் அதற்கு ஒத்துழைச்சி உங்களுடைய ஆதரவையும் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லலாம், சில முடிவுகள் அப்படி எடுக்கப்பட வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் எடுக்கப்படி வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ள பலதரப்பட்ட மாற்றங்களை அரசியல்லையும் அரசியல் திட்டங்கள்லையும் அரசியலுடைய சில சொல்லப்போனால் சில நடைமுறைகள் கொண்டு வரப்படலாம்னு சொல்லப்படுது. எனவே அதுக்கான ஒரு லைட்டான ஒரு சிக்கலாக கூட இது இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, எடுத்தோம்னா நாட்டு நன்மைக்காக தான் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் சொல்லி வச்சுட்டாரு. எனவே இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கு. ரைட். இன்றைய நாளில் ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய அங்குராப்பணம் இன்றைய நாளில் நடந்தது. கடந்த நாட்களில் அரசாங்கத்தினுடைய பல சமூக வலைத்தளங்கள் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வாகன போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயல்படுறவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணலாம். அது தொடர்பான வீடியோன்னு நான் உங்களுக்கு தனியாக தரேன். இன்றைக்கு இந்த ஆப்பை பார்த்தா அது இன்னும் லான்ச் ஆகலை, எந்த ஆப் ஸ்டோர்லேயும் இல்லை. அது வந்ததுக்கு பிறகு அது எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரி நாங்கள் அது முறைப்பாடு செய்கிறது, என்ன மாதிரி அதை நாங்கள் பாவிக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். அதோட வருகின்ற நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, இவங்க 2 பேருமே சிஐடியினரால் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எதுக்காகன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சர், சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல் அவர்கள் கடந்த ஆண்டில் அவர், அதாவது கடந்த அரசாங்கத்தில் நாட்டில் நிலவிய மருந்து தட்டுப்பாடுக்கு தீர்வு பெற்று தார அந்த வகையில் இந்திய கடன் திட்டத்தில் 182 வகையான மருந்துகளை அவர் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சரவையில். அதுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் இருக்கார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவர் வந்ததுக்கு பிறகு அவர் முன்னிலையாக்கி இதற்கான வாக்குமூலம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்த்த ஒரு செய்தியாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுருக்கமான உடனுக்குடனான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.